தம்பி உட்காருங்க. நீங்க போங்க. நான் கடை எப்படி இருக்கு பாக்க வேணாமா? நம்பேரா திறந்துருக்கீங்க. இப்ப பாக்க வர மாட்டீங்களே. போங்க போங்க போங்க. ரொம்ப லேட்டா உங்களுக்கு சுண்டல் போட்டு சாப்பிடுங்க. ஹலோ, ஆமா ஆமா, இந்த புது கடை இருக்குல்ல, நம்பேரால திறந்துருக்காங்களே, அங்கதான் வந்துருக்கேன். அதான் ஆர்டர் கொடுக்கலாம் வந்தேன். கடை ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். புது கடை இல்ல, சாப்பிட்டு பாத்துட்டு அப்புறம் ஆர்டர் கொடுத்துருக்கேன். இருக்கு இங்க எல்லாமே ஏதாவது இருக்கு. பானிபூரி, சீஸ், காளானு, அப்புறம் ஜூஸ் கூட இருக்கு போல. வரும். சரி, ஓகே. யாரும் இல்லையா கடையில? இல்ல, எதுவுமே கேட்கலையே, அதனால. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா? நீ போன் பேசிட்டேன் நானு. உட்காரலாம். என்ன வேணாலும் கேட்பேன். பொதுவா ஹோட்டலுக்கு ஏதாவது வந்தா என்ன வேணும்னு கேட்பாங்க. உட்கார வச்சு படமா போட்டு கடை போறீங்க. நான் இந்த ஏரியா தான், பக்கத்துல தான். கடை புது கடை திறந்து பார்த்தேன். டெய்லி இப்படிதான் போவேன் வருவேன். சரி, அண்ணனுக்கு கல்யாணம், ரிசப்ஷன் அடுத்த வாரம். சரி, அதான் பானிபூரி 10,000 பூரி ஆர்டர் தரலாம். 10,000 கல்யாணத்துக்கு நம்ம கொஞ்சம் பெரிய தலைக்கட்டு. பானிபூரி சைடு டிஷ் ஆகுங்க. உடைச்சு லைனா சேட்டு கல்யாணம் கொடுப்பாங்க. லைனா அவங்களே போய் வச்சு சாப்பிடுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? அப்பேவா, பஃபே அந்த மாதிரி. வேணும். சரிங்க, 10,000 பூரியா? எனக்கே 10,000 பூரி அதிகமா தான் தோணுது. கேட்டுக்கிறேன். எத்தனை பூரினா? 10,000 பூரினா வாய பழக்கிறாங்க அவங்க. அதுதான் கேக்குறேன். 1000 பூரியா மேடம்? 1000 பூரி. 1000 பூரியா? சரி, கேட்டு வரேன். கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வராங்க? 1000 பேர்ல ஓடுமா? ஏங்க, ஒரு வியாபாரத்துக்கு வந்தா சரி தானே சொல்றேன். யார் ஓனரு? ப்ரோ, நீங்க ஓனருங்களா? வந்து நெகட்டிவா பேசிட்டீங்க. 10,000 பூரி வந்த உடனே 10,000 பூரி 1000 பூரி படமா கட்டுறீங்க. என்னென்ன சொல்றீங்க? கடை எப்படி கட்டுவோம் கடையில? இல்ல மேடம், வந்தா என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கணும். என்னென்ன இருக்கு? இதெல்லாம் என்னது? இதுல இருக்கிறது எல்லாமே இருக்கு. சில ஐட்டம் மட்டும் இன்னைக்கு அவைலபிள். இங்கிலீஷ்ல இருக்குங்களா? தமிழ் இல்லையா? தமிழ், இங்கிலீஷ் படிக்கல. நானும் பொம்பளை பிள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. உட்காருங்க. நீங்க போங்க. நான் கடை எப்படி இருக்கு பாக்க வேணாமா? நம்பேரா திறந்துருக்கீங்க. இப்ப பாக்க வர மாட்டீங்களே. போங்க போங்க போங்க. ரொம்ப லேட் ஆகும் போல இருக்கீங்க. இல்ல, டேஸ்ட் பாக்குறீங்க. 10,000 பூரி அப்ப 1000 பூரி ஆர்டர் கொடுக்குறேன். ஏங்க, 4 பூரி சாப்பிடுற கஸ்டமர் 1000 பூரி ஆர்டர் பண்ண கஸ்டமர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? தருவீங்களா? 10,000 தருவீங்களா? எனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் சரி, ஒரு கஸ்டமர்ன்றதுனால ரொம்ப பொறுமையா போறோம். அந்த ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. சுண்டல் போட்டு சாப்பிடுங்க. தரதான் போற உட்காருங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா? நீ பொத்திட்டு உட்கார்ற. கொஞ்சம் சுண்டல் போட்டு தான் கொடுங்க சார். பானிபூரிக்கு தனி காசு. முறுக்கு போட்டு கொடுங்க. ஆச்சியா? யாரு? காரைக்குடியா நீங்க? காரைக்குடிங்களா? ஓனர்னா ஓரமா இருக்கீங்க. அடு நடுன்னு அலைஞ்சிட்டு இருந்தா வேலை செய்யறதுக்கு எப்படி வேலை செய்வாங்க? சரி, கல்யாண இன்விடேஷன் கட்டுங்க. யாரு கல்யாணம்? ஏதோ கல்யாணம் 10,000 என்ன பார்த்தா ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு இப்படி பிரச்சனை பண்றாங்க. நீங்க இப்ப எது கேக்குறீங்க? சொல்லுங்க, எது கேக்குறீங்க? உள்ள வரீங்க? இல்ல மேடம், எதுக்கு கேக்குறீங்க? நான் காசு தரேன். போயிட்டு காசு எல்லாம் எடுத்துருக்கு. காசு இருக்குங்க. ஓசில நான் சாம்பிள் பார்த்தாதான் ஆர்டர் பண்ணுவேன். பூரி சாப்பிடலாம். நம்ம
காசு எல்லாம் ஒண்ணும் இல்ல, காட்டுங்க. ஒண்ணே ஒண்ணு கொடுங்க, நமக்குள்ள என்னங்க. நான் 1000 பூரில ஒரு பூரி கொடுத்துறேங்க. 999 பூரி. ஐயா அப்படி இல்லைங்க, 999 பூரி இருக்குல்ல, அதை கொடுத்துறேன். ஒரு 1000த்துல ஒண்ணு மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். அவங்க பால் வாங்க இப்ப எல்லாம் கொடுங்க. ஏங்க நான் சாப்பிட்டுங்க ஜிகிப்ப பண்றீங்க. அக்கா நான் 1000 பூரி ஆர்டர் பண்றேன்ல, 4 பூரி நான் காசு கொடுத்துறேன். நீங்க 996 பூரி கொடுத்தா போதும். இல்ல போடவே இல்ல, பசிச்சா இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு தப்புன்றீங்களா? இப்ப சாப்பிடவா வேணாமா? நானு ஏங்க சாப்பிட்டு தப்புங்களா? காசு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. கம்ப்ளைண்ட் பண்றீங்க மிஸ் மாதிரியே. ஸ்கூல் படிக்கிறீங்களா நீங்க? கேள்வி கேட்டு அங்கேயே பாக்குறீங்க. ஓ கடை என்னப்பா பயங்கர ரூல்ஸா இருக்குங்க. பானிபூரி கடையில இருக்கான். பானிபூரி சுமாரா தான் இருக்கு. ஆனா பானிபூரி இருக்கிற ஆன்டி நல்லா இருக்காங்க. வாய் தான் கொஞ்சம் அதிகம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆமா ஆமா, இந்த பாப்பா கூட எப்படி ஒரு பர்சனை பத்தி அப்படி சொல்லல, தப்பா புரியாதீங்க. பானிபூரி நல்லா இல்ல, கேவலமா இருக்கு. பானிபூரிக்கு ஆன்டி சூப்பரா இருக்காங்கன்னு சொன்னேன். நீங்க அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல ஒரு ஆன்டி போனாங்கல்ல, அவங்களுக்கு சொன்னேன். இங்க வேலை செய்யறாங்க. போன் நம்பர் கிடைக்குமா? இல்லங்க இப்படி கேளுங்கக்கா, இப்படி கேளுங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? பேசிடாம என்ன ஓசில சாப்பிட்டு போறது வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க, சார்னு சொல்லுங்க. நீங்க 10 நிமிஷம் இங்கதான் இருப்பேன், எங்க போக மாட்டேன். எனக்கு இப்ப பாப்பா சாப்பிட்டுச்சுல்ல, அதே மாதிரி பானிபூரி வேணும். உங்ககிட்ட கேட்கலங்க, நாங்க தானே பேசுறோம். அவங்க சாப்பிட்டு சேர்த்து நான் பே பண்றேங்க. என்கிட்ட காசு இல்லாம ஒண்ணும் கிடையாது. இருக்கு 150 ரூபா இருக்குது. ஐயே இப்ப ரூல்ஸ் எல்லாம் பேச நமக்கு ஆர்டர் வேணாப்பா, நான் சொல்லிடுறேன். இல்ல கடை அதான் சொன்னல, கடை சுமாரா தான் இருக்கு பானிபூரி. ஆனா இவங்க ஓவரா பேசுறாங்க. நம்ம வேற கடை பாத்துக்கலாம். உள்ள ஒரு அக்கா போனாங்க, நல்லவங்க. அவங்க கூப்பிடுங்க. அக்கா நான் வேற கடையில 10,000 பூரி 1000 பூரி ஆர்டர். இல்லக்கா, அதாவது பானிபூரி விக்கிறவங்க டென்ஷன் ஆகும், சாப்பிடறவங்க டென்ஷன் ஆகும். பானிபூரி நீங்க தான் போட்டீங்களா? இப்படி ஒரு கேவலமான பானிபூரி நான் சாப்பிட்டதே இல்ல. பானிபூரில சுண்டல் வைக்கணுங்க. ஒரு 100 ரூபா காசு வச்சு கொடுங்க. அப்பா ஒண்ணு இல்ல, கோச்சிக்காதீங்க. நாங்க ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல் கண்டு வரோம். வீடியோ இங்கதான் இருக்கு. எனக்கு இது புது கடை, நம்ம பேரால திறந்துருக்கீங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு கேமரா அங்க வச்சிருக்கீங்க காருக்கு பின்னாடி. இப்படி பவுன்சர் மாதிரி நின்றுட்டு இருந்தா எப்படி இங்க இருக்கு பாருங்க. சும்மா ஒரு ஃபன்னு தான். சைட்லனா சந்துக்குள்ள பண்றீங்களா? ரோட்ல தானே பண்றீங்க? சும்மா பண்ணு. பட் ஆனா உண்மையா பானிபூரி நல்லா இருந்துச்சு. உண்மையாவே நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன். பேங்க் முடிஞ்சு 1/2 மணி நேரம் கேமரா எடுத்து முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேடம் நம்ம கடை எந்த இடத்துல இருக்கு? இவர் தானே அந்த நல்லவர் வல்லவர். ஏன்பா கேமரா தெரியற மாதிரி வைக்கணும்லப்பா, கொஞ்சமாவது இப்படி வச்சீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணிருப்பேன். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தெரியற மாதிரி சட்டர் கீழே வச்சுட்டு போயிருங்க, கேமரா எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி கடை எங்க இருக்கு மேடம்? சார்லஸ் நகர் மெயின் ரோட். எப்படி இது கண்டுபிடிச்சிருந்தீங்க? ஆமா, பூமிக்கு அடியில டிரைனேஜ்ல நோண்டி வந்தேன். ஏங்க திருவொற்றியூர்ல கடை இருக்கு. கடை எங்க இருக்கு? இல்ல எப்படி இங்க பிராம் பண்ணனும் எப்படி வந்தீங்க? போகும்போது பார்த்தேன், சரி புது கடையா இருக்கு. சரி கொஞ்சம் ஆன்டி வேற நல்லா இருந்தாங்க அப்படின்ட்டு பண்ணலான்னு வந்தேன். நினைக்காதீங்க, அப்படிலாம் இல்ல. கடை நல்லா இருந்துச்சு, அதனால வந்தேன் நானு. இல்ல சும்மா ஓடுற வரைக்கும் ஓட்டுன்னு பார்த்தேன். சரி கடை எங்க? சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க கடையை கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சார்லஸ் நகர் மெயின் ரோடு
கலைமங்கல் ஸ்கூல் ஆப்போசிட் வரும். இங்க ஒரு வரதராஜ ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல டாக் நைட் இருக்கு. ஆனந்தம்மாள் சூப்பர் ஃபுட் இது எங்க இருக்கு அப்படின்னா திருவொற்றியூர்ல நம்ம எங்கன்னா கிளாஸ் ஃபேக்டரி இருக்குல்ல அதுக்கு இந்த பக்கம் சார்லஸ் நகர்ல இருக்கு. இருக்கு பானிபூரி, சாண்ட்விச், காக்கரா பூரி, உங்களுக்கு சவுகார்பேட்ல கிடைக்கிற எல்லா சாட்டுமே இங்க கிடைக்கும். ஆனா நீங்களே சவுகார்பேட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. குவாலிட்டியா இருக்கிற ஃபுட் கொஞ்சம் லேட்டா தான் வரும். சோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியா கிடைக்கணும்னா கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும், அது எதுவா இருந்தாலுமே. சரி, ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா? இன்னைக்கு என்ன எல்லாமே எல்லா டேஸ்மே ஆஃபர் இருக்கு. இன்னைக்கு என்ன ஆஃபர் பண்றோம், அன்னைக்கு ஒரு டிஷ் எப்பவுமே லான்ச் பண்ணுவோம். என்ன ஆஃபர்னா 99 rupees. அதுல எல்லாமே வந்துரும். சாண்ட்விச், கோக்கு, பிரெஞ்ச் ஃப்ரை அண்ட் பானிபூரி 99 rupees. அப்புறம் பிரெட் ஆம்லெட், கோக்கு, பானிபூரி அண்ட் பிரெஞ்ச் ஃப்ரை ஆஃப். அந்த மாதிரி குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியா வரும். ஆனா 99. ஏன்னா பசங்க எல்லாத்தையும் விரும்புறாங்க, பேரண்டால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம ஹெல்த்தியா கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஏன்னா அன்னன்னைக்கு ஃப்ரைட் ஐட்டம் வந்து அன்னன்னைக்கு யூஸ் பண்ற ஆயில் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா என் பிள்ளைங்களும் இங்கதான் சாப்பிடுறாங்க, நாங்களுமே ஸ்நாக்ஸ் இங்கதான் சாப்பிடுவோம், வீட்ல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். சோ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்போமோ அதே அடுத்த குழந்தைங்க. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், பானிபூரியில ஸ்பெஷல் ஆஃபர். பானிபூரியில அன்லிமிட்டெட் 70 rupees கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் எத்தனை நாள் சாப்பிட்டுக்கலாம். நீங்க 70 rupees கொடுத்துட்டீங்கன்னா உங்க வயிறு வெடிக்கிற வரைக்கும் நீங்க 2000 பூரி சாப்பிடலாம். அன்லிமிட்டெட் பானிபூரி சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சேனல். கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, ஒரு 2000 காசு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா போயிடும்.